Hello everyone, welcome to Math Ideathon. This is Vasugi. Now we are moving to test yourself and exercise 2. So test yourself தான் பார்க்க போகிறோம். Test yourselfல first questionே வந்து MCQ தான். ஸோ MCQ கூட கிளியராக சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் மட்டும்தான் எழுதணும், பட் ரஃப் காலமில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து க்ராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கிளியராக மார்க் போட முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். In a recurring deposit account, John deposits rupees 5,000 per month for 24 months. The if interest he earned is 1/10 of its total deposit, the rate of interest is. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கிளியராக எழுதிக்கோங்க என்னென்ன கேட்குறாங்க. இது வந்து நான் ரஃப் காலம்லேயே நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுறேன். ஷார்ட்டாக எழுதுனா போதும். ஜஸ்ட் பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க 500, என் வந்து 24 months. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் இ ஏர்ன்ட் ஈக்குவல் டு, இ ஏர்ன்ஸ் இஸ்னாவே ஈக்குவல் டுன்னு அர்த்தம். 1/10னா 1/10. 1/10னா என்னது 1/10. ஆஃப்னா என்னது மல்டிப்ளிகேஷன். ஸோ 1/10னா 1/10, ஆஃப்னா இன்டூ டோட்டல் டெபாசிட். இதுதான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். டோட்டல் டெபாசிட்னா என்ன, நம்ம என்னன்னே தெரியாத மாதிரி பார்ப்பாங்க. டோட்டல் டெபாசிட்னா நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அதுதான் டோட்டலாக எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. ஒரு மந்த்துக்கு 500ன்னு சொல்லியிருக்காங்களா, பர் மந்த்து தான் நீங்கள் பிரின்சிபலாக 500 கட்டுறீங்க. டோட்டலாக எவ்வளோ கட்டுவீங்க, டோட்டலாக நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுவீங்க, 24 இன்ட்டு 500 இன்ட்டு 24. ஸோ 24 மந்த்ஸுக்கும் நீங்கள் கட்டுவீங்களா, ஒரு மந்த்துக்கு 500, 24 மந்த்ஸுக்கும் சேர்த்து கட்டினா 24 இன்ட்டு 500 பண்ணணும். அதுதான் நீங்கள் டோட்டலாக டெபாசிட் பண்ணுற உங்களோட அமௌண்ட்டு. ஸோ அது வந்து ஃபார்முலா, டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்டுக்கு ஃபார்முலாவே நான் சொல்லியிருக்கேன், P இன்ட்டு Nன்ட்டு. ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கான்செப்ட் மிஸ் ஆனாலும் இந்த டோட்டல் டெபாசிட் உங்களுக்கு சடனாக ஞாபகம் வராது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 1/10 டோட்டல் டெபாசிட்டோட ஃபார்முலா என்ன சொன்னால் P இன்ட்டு N. டோட்டல் சம் டெபாசிட்டட் ஆர் டோட்டல் டெபாசிட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே P இன்ட்டு N தான் உங்களோட ஃபார்முலா. ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். 1/10 இன்ட்டு 500 இன்ட்டு 24. ஸோ ஜீரோஸ் கட் பண்ணிக்கோங்க. 24 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 5s are 24 இன்ட்டு 5, 4 5s are 20, 1200. இன்ட்ரெஸ்ட் வந்து டைரெக்டாக 1200ன்னு கொடுக்காம அவங்க எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1/10 ஆஃப் டோட்டல் டெபாசிட்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் டெபாசிட்டோட ஃபார்முலா P இன்ட்டு N. இமீடியட்டாக ஞாபகம் வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ ஃபார்முலாவில் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். I ஈக்குவல் டு, இங்கெல்லாம் வந்து ஃபார்முலா எழுத தேவையில்லை, ஷார்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போட்டுக்கலாம். பிகாஸ் இது வந்து 1 மார்க்ன்றதுனால தான் நான் இப்படி சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 500 இன்ட்டு R வந்து தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பை 100 இன்ட்டு 12 என்னோட வேல்யூ வந்து 24 இன்ட்டு 25/2. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டா I வந்து 1200ன்னு தெரியும். 5 இன்ட்டு R, ஸோ 5 இன்ட்டு 25 இருக்குது. ஸோ 125 Rன்னு இருக்குது. ஸோ R வந்து கண்டுபிடிக்கணும். 1200/125. ஸோ நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ், இது 2 வந்து 240. நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் 5 டைம்ஸ், 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது வந்து 20 வந்து 4 டைம்ஸ், 4 வந்து 40 வந்து 8 டைம்ஸ். ஸோ 48 R வந்து 48/5 வருது. ஸோ இதை ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. 48/5. இன்னொரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு என்னென்னா, எது நியூமரேட்டருக்கு, எது வந்து டிவிஷனில் உள்ளே வரணும், எது வந்து டிவைசராக இருக்கணுன்ற கன்ஃபியூஷன் நிறையவே இருக்குது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் நியூமரேட்டர் தான் உள்ளே, அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூமரேட்டர் உள்ளே இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது வந்து 48 வந்து 9 டைம்ஸ் 45, 3.6 வந்து 30.
ஸோ 9.6 இதில் வந்து எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். எம்சிக்யூ வந்து இது வந்து ஃபஸ்ட் கொஷின் A1. இதில் எந்த ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது 9.6. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எழுதிட்டு 9.6% இப்படி தான் வந்து ஆன்சரில் எழுதியிருக்கணும். ரஃப் காலமில் இவ்வளவும் சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ க்ராஸ் செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி எழுதுங்க. ரஃப் காலம்லேயே கிளியராக இருக்கணும். கிளியராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு எம்சிக்யூஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.